அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய எமது அரபு மொழி இலக்கண வகுப்பில் நாங்கள் அல் ஃபிஅலுல் லாசிம் அல் ஃபிஅலுல் முத்தஅத்தி என்ற வினை சொற்களை பற்றி பார்ப்போம். மாணவர்களே, வினை சொற்கள் அல் ஃபிஅல் என்பது பல வகைப்படுகின்றது. அதனை காலத்தை அடிப்படையாக வைத்து பிரிக்கின்றார்கள். அதே போன்றுதான் ஃபிஅல் என்பதை மஃஊல் பிஹி செய்யப்படு பொருளை அடிப்படையாக வைத்து பிரிக்கின்ற பொழுது அல் ஃபிஅலுல் லாசிம் அல் ஃபிஅலுல் முத்தஅத்தி என்று இரண்டு வகையாக எங்களுக்கு பார்க்கலாம். ஃபிஅலுல் லாசிம் என்பது எந்த ஒரு வினை சொல்லுக்கு மஃஊல் பிஹி தேவைப்படுவதில்லையோ, எந்த ஒரு வினை சொல்லுக்கு மஃஊல் பிஹி இடம்பெற மாட்டாதோ அந்த வினை சொற்கள் லாசிம், ஃபிஅலுல் லாசிம் என்று அழைக்கப்படுகின்றது. அதே போன்று எந்த ஒரு வினை சொல்லுக்கு மஃஊல் பிஹி அவசியப்படுகிறதோ அந்த வினை சொற்களை நாங்கள் ஃபிஅலுல் முத்தஅத்தி என்ற பெயரில் அழைக்கிறோம். இந்த ஃபிஅலுல் லாசிம், ஃபிஅலுல் முத்தஅத்தி வசனத்தில் எவ்வாறு இடம்பெற்று வருகின்றது என்பதை நாங்கள் இந்த உதாரணங்களில் பார்ப்போம். பாருங்கள். யஃப்ரஹு துல்லாபு பின்னஜாஹி. யஃப்ரஹு என்ற இந்த வினை சொல்லுக்கு ஒருபோதும் செய்யப்படு பொருள் இடம்பெற மாட்டாது. எனவே இது அல் ஃபிஅலுல் லாசிம். யக்தலிஃபு நாசு ஃபில் ஜவாபி. யக்தலிஃபு என்கின்ற இந்த வினை சொல்லுக்கு இடைச்சொற்கள் இடம்பெறுவது போல மஃஊல் பிஹி இடம்பெற மாட்டாது. எனவே அதுவும் அல் ஃபிஅலுல் லாசிம். அதே போன்றுதான் தஜ்லிசுல் மர்அத்து ஃபீ பைத்திஹா. தஜ்லிசு என்கின்ற இந்த வினை சொல்லுக்கு மஃஊல் பிஹி இடம்பெற மாட்டாது. எனவே அதுவும் அல் ஃபிஅலுல் லாசிம் என்ற வகையில் இடம்பெறுகின்றது. இந்த உதாரணங்களை பாருங்கள். தக்ஸிலுல் மர்அத்து அல் மலாபிஸ. தக்ஸிலுல் மர்அத்து அல் மலாபிஸ என்ற வசனத்தில் உள்ள தக்ஸிலு ஒரு மஃஊல் பிஹியை, ஒரு செய்யப்படு பொருளை வேண்டி நிற்கின்ற ஒரு வினைச்சொல். எனவே அது முத்தஅத்தியான வினைச்சொல்லாக இடம்பெறுகின்றது. அதே போன்றுதான் துஇத்து ஸைனப தஆம. துஇத்து என்ற இந்த வினைச்சொல் அத்தஆம என்ற மஃஊல் பிஹியை இங்கு கொண்டு வந்துள்ளது. எனவே இதுவும் அல் ஃபிஅலுல் முத்தஅத்தி. துனல்லிஃபு ஹுதா அல் பைத. துனல்லிஃபு என்கின்ற இந்த வினைச்சொல் அல் பைத என்ற மஃஊல் பிஹியை இங்கு கொண்டு வந்துள்ளது. எனவே அதுவும் அல் ஃபிஅலுல் முத்தஅத்தி. எனவே மாணவர்களே, ஒரு வசனத்தில் மஃஊல் பிஹியை வேண்டி நிற்காத வினை சொற்கள் அல் அஃஆலுல் லாசிமா என்றும், மஃஊல் பிஹியை கட்டாயம் வேண்டி நிற்கின்ற வினை சொற்களை அல் அஃஆலுல் முத்தஅத்தியா என்றும் நாங்கள் அழைப்போம். தற்பொழுது நாங்கள் இதிலே சில பயிற்சிகளை செய்து பார்ப்போம். இருக்கின்ற இந்த 16 வசனங்களிலும் ஃபிஅலுல் லாசிமான வசனத்துக்கு கீழால், சொற்களுக்கு கீழால் ஒரு ஹத்தொண்டை இட வேண்டும். அதே போன்று ஃபிஅலுல் முத்தஅத்தியான வினை சொற்களுக்கு கீழால் இரண்டு கோடுகளை நாங்கள் இட வேண்டும். பார்ப்போம். யுஅத்தி ஹுரூஜுல் மர்அ இலா தஃபக்குகில் உஸ்ரா. இந்த வசனத்தில் இருக்கின்ற இந்த யுஅத்தி என்கின்ற அந்த வினைச்சொல் ஃபிஅலுல் லாசிம். ஏனென்றால் அது மஃஊல் பிஹியை வேண்டி நிற்காத ஒரு வினைச்சொல். துஃப்ஸிதுல் ஹாதிமத்து அஹ்லாகல் அவுலாத். துஃப்ஸிது என்கின்ற இந்த வினைச்சொல் ஃபிஅல் முத்தஅத்தி. அதுக்கு அஹ்லாகல் அவுலாத் என்று மஃஊல் பிஹி அங்கு இடம்பெற்றிருக்கின்றது. யனாமு அல் ஜத்து முபக்கிரன்.
யனாமுல் ஜத்து முபக்கிரன். யனாமு என்கின்ற இந்த வினைச்சொல் மஃபூல் பிஹியை வேண்டி நிற்காத ஒரு வினைச்சொல். சில மாணவர்கள் முபக்கிரன் என்பது மஃபூல் பிஹி என்று சிந்திக்கலாம். முபக்கிரன் என்பது யனாமு அல் ஜத்து, அந்த வசனத்தினுடைய ஹாலுடைய நிலையில் தான் முபக்கிரன் என்பது வந்திருக்கின்றது. யஸ்தைகிலு திஃப்லு முதஅக்கிரன். யஸ்தைகிலு என்பதும் ஃபிஅலுல் லாஸிம். அதே போன்று ஃபஹஸ தபீபு அல் மரீல. ஃபஹஸ என்ற வினைச்சொல் அல் மரீல என்ற மஃபூல் பிஹியை கொண்டு வந்திருக்கின்றது. எனவே அது ஃபிஅலுல் முதஅத்தி. இன்னும் இருக்கின்ற இந்த வசனங்களை நீங்கள் அவதானித்து இதிலே எவை அல் அஃஆலுல் முதஅத்தியா, எவை அல் அஃஆலுல் லாஸிமா என்பதை நீங்கள் பயிற்சியாக செய்து பாருங்கள். தற்பொழுது நாங்கள் இன்னும் ஒரு பயிற்சிக்கு செல்வோம். பாருங்கள், இந்த வசனங்களுக்கு பொருத்தமான முதஅத்தி அல்லது லாசிமான வினைச்சொற்களை நாங்கள் இங்கு கொண்டு வர வேண்டும். ரைட். ஜாஅ முஹம்மத் முபக்கிரன். முஹம்மத் முபக்கிரன். எனவே இந்த வசனத்தில் மஃபூல் பிஹி ஒன்று இடம்பெற்றில்லை. எனவே லாசிமான ஒரு வினைச்சொல்லை நாங்கள் இங்கே கொண்டு வர வேண்டும். ஜாஅ முஹம்மத் முபக்கிரன். அதே போன்று அல் மர்அத்து அலல் குர்சி. இங்கு பொருத்தமான ஒரு வினைச்சொல் எது? ஜலசத்தில் மர்அத்து அலல் குர்சி. எனவே ஜலசத் என்பது ஃபிஅலுல் லாஸிம். அல் ஹாதிமத்து அல் அவுலாத. அஃப்ஸதத்தில் ஹாதிமத்து அல் அவுலாத. எனவே அஃப்ஸதத் என்கின்ற வினைச்சொல் ஒரு ஃபிஅல் முதஅத்தி. அல் அவுலாத் என்கின்ற இந்த மஃபூல் பிஹியை அது கொண்டு வந்திருக்கின்றது. அதே போன்று முதீரு ஷரிகா. ஜாஅ முதீரு ஷரிகா. ஜாஅ என்ற வினைச்சொல் இங்கு ஃபிஅலுல் லாஸிமாக வந்துள்ளது. லில் உம்மாலி மியத்து முஹந்திஸின் முஸாஅதத அஹ்லினா அல் உம்மு அத்தஆம. இந்த வசனங்களுக்கும் பொருத்தமான வினைச்சொற்கள், முதஅத்தியான வினைச்சொற்கள், லாசிமான வினைச்சொற்கள் எது என்பதை மாணவர்கள் உங்களுக்கு தெரிவு செய்து எழுதலாம். அதே போன்றுதான் இந்த பயிற்சியை பாருங்கள். இங்கு தந்திருக்கின்ற இந்த வினைச்சொற்களுக்கு பொருத்தமான சரியான பிழையில்லாத ஒரு வசனத்தை, ஜும்லாவை நாங்கள் உருவாக்க வேண்டும். எனவே இஹ்தலஃப என்ற வினைச்சொல் ஒரு ஃபிஅலுல் லாஸிம். எனவே இஹ்தலஃப الناس ஃபில் இஜாபா. நாங்கள் மாணவர்கள் ஒரு சொல்லை நாங்கள் பாடமாக்குகின்ற பொழுது ஒரு சொல்லினுடைய வெறுமனே எமது தாய்மொழியில் இருக்கின்ற கருத்தை மட்டும் பாடமாக்கிக் கொள்ளாமல் அந்த ஒரு வினைச்சொல்லை நாங்கள் மனமிடுவதாக இருந்தால் அது ஃபிஅல் முதஅத்தியா அல்லது ஃபிஅல் லாஸிமா என்பதையும் நாங்கள் விளங்கித்தான் அந்த சொல்லை மனனமிட்டுக் கொள்ள வேண்டும். அப்படி நாங்கள் மனனமிடுகின்ற பொழுதுதான் அவற்றை வசனம் அமைப்பதற்கு எங்களுக்கு முடியுமாக இருக்கும். அத்தா. அத்தா என்றால் ஜாஅ என்ற கருத்து. ஆனால் அத்தா என்ற சொல் மஃபூல் பிஹியை வேண்டி நிற்கின்ற ஒரு சொல். அதைதுக. அத்தா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றுதான் ஒரு வசனத்தை அமைக்கின்ற பொழுது வரும். எனவே அத்தா என்பது ஃபிஅலுல் முதஅத்தி. அமில. அமில ஸைதுன் அஷ்ஷாய. எனவே அமில என்கின்ற இந்த வினைச்சொல்
ஒரு ஃபிஅல் முத்தஅத்தி. அதே போன்று தஹல தஹல நுழைந்தான். ஆனால் நாம் தமிழ் மொழியில் யோசிப்பது போன்று அல்ல, தஹல்துல் மஸ்ஜித. எனவே தஹல என்ற சொல் ஒரு முத்தஅத்தியான ஒரு வினைச்சொல். எனவே இவ்வாறு இதில் இருக்கின்ற இந்த சொற்களுக்கு நாங்கள் எவ்வாறு சரியான பிழையின்றி வசனங்களை அமைக்கலாம் என்பதை நாங்கள் செய்து பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு அரபு மொழி இலக்கண தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.